ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ சக்தி டிஎன்பிஎஸ்சி மார்க்அப். இந்த வீடியோவில் அரசியலமைப்பு உருவாக்கம்ல பகுதி 3 வரைவுக்குழு மற்றும் அரசியலமைப்பு ஏற்பு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் 51லேருந்து 75 வரை பார்க்கலாம். 51th கொஸ்டின், உடல்நலக் குறைவு காரணமாக விலகிய பிஎல் மிட்டருக்கு பதிலாக வரைவுக்குழுவில் இணைந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் என் மாதவராவ், டி கிருஷ்ணமாச்சாரி, முகமது சாதுல்லா, என் கோபாலசுவாமி. The right answer is என் மாதவராவ். உடல்நலக்குறைவு காரணமாக விலகிய பிஎல் மிட்டருக்கு பதிலாக வரைவுக்குழுவில் இணைந்தவர் என் மாதவராவ். 52. 1948 காலமான டிபி கைதான் என்பவருக்கு பதிலாக வரைவுக்குழுவில் நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் டி கிருஷ்ணமாச்சாரி, பிஎன் ராவ், கேஎம் முன்ஷி, எஸ்என் முகர்ஜி. The right answer is டி கிருஷ்ணமாச்சாரி. இவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். 1948 காலமான டிபி கைதான் என்பவருக்கு பதிலாக வரைவுக்குழுவில் நியமிக்கப்பட்டவர் டி கிருஷ்ணமாச்சாரி. 53. இந்திய அரசியலமைப்பின் முதல் வரைவு தட் இஸ் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பொதுமக்களின் பார்வைக்கு எப்போது வெளியிடப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் பிப்ரவரி 1948, அக்டோபர் 1948, நவம்பர் 1948, ஆகஸ்ட் 1947. The right answer is பிப்ரவரி 1948. பொதுமக்கள் திருத்தங்கள் கோர்றதுக்காக 8 மாதங்கள் அவகாசம் கொடுத்தாங்க. இந்த டேட்லேருந்து பிப்ரவரியிலிருந்து 8 மாதங்கள். தட் இஸ் இந்திய அரசியலமைப்பின் முதல் வரைவு பொதுமக்களின் பார்வைக்கு எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்னா பிப்ரவரி 1948. 54. இந்திய அரசியலமைப்பின் இறுதி வடிவம் தட் இஸ் ஃபைனல் டிராஃப்ட் எப்போது சபையில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் நவம்பர் 4, 1948, நவம்பர் 26, 1949, ஜனவரி 26, 1950, அக்டோபர் 26, 1949. The right answer is நவம்பர் 4, 1948. இந்திய அரசியலமைப்பின் இறுதி வடிவம் தட் இஸ் ஃபைனல் டிராஃப்ட் நவம்பர் 4, 1948 சபையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 55. இந்திய அரசியலமைப்பின் தந்தை தட் இஸ் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா மற்றும் நவீன மனு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, டாக்டர் பிஆர் அம்பேத்கர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். The right answer is டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை மற்றும் நவீன மனு என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். 56. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? தட் இஸ் அடாப்டட். ஆப்ஷன்ஸ் ஆர் ஆகஸ்ட் 15, 1947, நவம்பர் 26, 1949, ஜனவரி 26, 1950, ஜனவரி 24, 1950. The right answer is நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய சபையால் நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 57. 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எத்தனை உறுப்பினர்கள் நேரில் பிரசன்னமாகி அதில் கையெழுத்திட்டனர்? ஆப்ஷன்ஸ் ஆர் 299, 284, 211, 389. The right answer is 284. 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது
284 உறுப்பினர்கள் நேரில் பிரசன்னமாகி அதில் கையெழுத்திட்டனர். 58 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்ட அசல் அரசியலமைப்பில் தட் இஸ் இன் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் எத்தனை சரத்துகள் தட் இஸ் ஆர்டிகிள்ஸ் மற்றும் அட்டவணைகள் தட் இஸ் ஷெட்யூல்ஸ் இருந்தன? ஆப்ஷன்ஸ் ஆர் 395 சரத்துக்கள், 8 அட்டவணைகள், 22 பகுதிகள். 448 சரத்துக்கள், 12 அட்டவணைகள், 25 பகுதிகள். 395 சரத்துக்கள், 10 அட்டவணைகள், 20 பகுதிகள். 400 சரத்துக்கள், 6 அட்டவணைகள், 22 பகுதிகள். The right answer is 395 சரத்துக்கள், 8 அட்டவணைகள், 22 பகுதிகள். 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்ட அசல் அரசியலமைப்பில் எத்தனை சரத்துக்கள் மற்றும் அட்டவணைகள் இருந்தன? ரைட் ஆன்சர் இஸ் 395 சரத்துக்கள், 8 அட்டவணைகள், 22 பகுதிகள். 59 குடியுரிமை, தேர்தல்கள், தற்காலிக நாடாளுமன்றம் போன்ற சில சரத்துக்கள் உடனே நவம்பர் 26, 1949 நடைமுறைக்கு வந்தன. முழு அரசியலமைப்பும் எப்போது நடைமுறைக்கு வந்தது? தட் இஸ் கேம் இன்டு ஃபோர்ஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஜனவரி 26, 1950, ஜனவரி 24, 1950, ஆகஸ்ட் 15, 1950, மார்ச் 26, 1950. The right answer is ஜனவரி 26, 1950. குடியுரிமை, தேர்தல்கள், தற்காலிக நாடாளுமன்றம் போன்ற சில சரத்துக்கள் உடனே தட் இஸ் நவம்பர் 26, 1949 நடைமுறைக்கு வந்தன. முழு அரசியலமைப்பும் ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. 60 நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினமான ஜனவரி 26 நாம் எந்த நாளாக கொண்டாடுகிறோம்? ஆப்ஷன்ஸ் ஆர் சுதந்திர தினம், குடியரசு தினம், அரசியலமைப்பு தினம், நாடாளுமன்ற தினம். The right answer is குடியரசு தினம். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினமான ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு நாளாக கொண்டாடுகிறோம். 61 இந்திய குடியரசு தினமாக ஜனவரி 26 தேர்ந்தெடுக்கப்பட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த காரணம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் காந்தி தண்டி யாத்திரை தொடங்கிய நாள், 1930 லாகூர் காங்கிரஸ் தீர்மானத்தின்படி பூர்ண ஸ்வராஜ் தட் இஸ் முழு சுதந்திர நாள் கொண்டாடப்பட்ட நாள், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட நாள், நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தை தொடங்கிய நாள். The right answer is 1930 லாகூர் காங்கிரஸ் தீர்மானத்தின்படி பூர்ண ஸ்வராஜ் தட் இஸ் முழு சுதந்திர நாள் கொண்டாடப்பட்ட நாள். இந்திய குடியரசு தினமான ஜனவரி 26 தேர்ந்தெடுக்கப்பட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த காரணம் 1930 லாகூர் காங்கிரஸ் தீர்மானத்தின்படி பூர்ண ஸ்வராஜ் கொண்டாடப்பட்ட நாள். 62 இந்தியாவில் அரசியலமைப்பு தினம் தட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் டே ஆர் சம்விதான் திவாஸ் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, நவம்பர் 26, அக்டோபர் 2. The right answer is நவம்பர் 26. இது 2015ஆம் ஆண்டு முதல் தான் கொண்டாடப்படுகிறது. அரசியலமைப்பு தினமாக நவம்பர் 26, 2015ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் அரசியலமைப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறதுனா நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பின் அசல் பிரதியை தட் இஸ் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனை இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதிய காலியோகிராஃபி கலைஞர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் பிரேம் பிஹாரி நரேன் ரைசதா, நந்தலால் போஸ், ராம் மனோகர் சின்ஹா, வசந்த் கிருஷ்ணன் வைத்யா.
The right answer is பிரேம் பஹாரி நரேன் ரைசுதா. இந்திய அரசியலமைப்பின் அசல் பிரதியை இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதிய காலியோகிராஃபி கலைஞர் பிரேம் பஹாரி நரேன் ரைசுதா. அசல் அரசியலமைப்பு புத்தகத்தின் பக்கங்களை ஓவியங்களால் அலங்கரித்த சாந்திநிகேதனைச் சேர்ந்த கலைஞர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் நந்தலால் போஸ், பிரேம் பஹாரி, ரவீந்திரநாத் தாகூர், ராஜா ரவிவர்மா. The right answer is நந்தலால் போஸ். அசல் அரசியலமைப்பு புத்தகத்தின் பக்கங்களை ஓவியங்களால் அலங்கரித்த சாந்திநிகேதனைச் சேர்ந்த கலைஞர் நந்தலால் போஸ். 65 முகப்புரையை தட் இஸ் பிரியாம்பிளை அழகிய கலைவண்ணங்களுடன் வடிவமைத்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் தியோதர் ராம் மனோகர் சின்ஹா, நந்தலால் போஸ், பிரேம் பஹாரி, B.R. அம்பேத்கர். The right answer is தியோதர் ராம் மனோகர் சின்ஹா. முகப்புரையை அழகிய கலைவண்ணங்களுடன் வடிவமைத்தவர் தியோதர் ராம் மனோகர் சின்ஹா. 66 இந்திய அரசியலமைப்பின் அசல் பிரதியின் இந்தி பதிப்பை தட் இஸ் ஹிந்தி வெர்ஷன் கைப்பட எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் வசந்த் கிருஷ்ண வைத்யா, நந்தலால் போஸ், பிரேம் பஹாரி, மகாத்மா காந்தி. The right answer is வசந்த் கிருஷ்ண வைத்யா. இது ஹிந்தி வெர்ஷன் இவரால் தான் எழுதப்பட்டது. இங்கிலீஷ் வெர்ஷன் பிரேம் பஹாரி நரேன் ரைசுதா இட்டாலியன் வெர்ஷனில் எழுதினார். இட்டாலியன் ஸ்டைலில் எழுதினது அவர். பிரேம் பஹாரி நரேன் ரைசுதா. ஹிந்தி வெர்ஷனில் எழுதினது வசந்த் கிருஷ்ண வைத்யா. இதில் அலங்காரம் பண்ணினது நந்தலால் போஸ். 67 அரசியல் நிர்ணய சபையின் சின்னம் தட் இஸ் சீல் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் சிங்கம், புலி, யானை, தாமரை. The right answer is யானை. This is யானை. அரசியல் நிர்ணய சபையின் சின்னம் யானை. 68 one அரசியல் நிர்ணய சபையின் முதன்மை வரைவையாளர் தட் இஸ் சீஃப் டிராட்ஸ்மேன் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் B.N. ராவ், S.N. முகர்ஜி, K.M. முன்ஷி, S.V.R. ஐயங்கார். The right answer is S.N. முகர்ஜி. அரசியல் நிர்ணய சபையின் முதன்மை வரைவையாளர் S.N. முகர்ஜி. 69 அரசியல் நிர்ணய சபையின் செயலாளராக தட் இஸ் செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் H.V.R. ஐயங்கார், S.N. முகர்ஜி, B.N. ராவ், C. ராஜகோபாலாச்சாரி. The right answer is H.V.R. ஐயங்கார். அரசியல் நிர்ணய சபையின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் H.V.R. ஐயங்கார். 70 இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த மொழிகளில் எழுதப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆங்கிலம் மட்டும், ஹிந்தி மட்டும், ஆங்கிலம் மற்றும் இந்தி, ஆங்கிலம், இந்தி மற்றும் தமிழ். The right answer is ஆங்கிலம் மற்றும் இந்தி. இது ரெண்டுமே கைப்பட எழுதப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளில் எழுதப்பட்டது. அசல் இந்திய அரசியலமைப்பு புத்தகங்கள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்ட பெட்டகத்தில் பாதுகாக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹீலியம், ஹைட்ரஜன். The right answer is ஹீலியம். அசல் இந்திய அரசியலமைப்பு புத்தகங்கள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பெட்டகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. 72 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தவுடன் நீக்கப்பட்ட பிரிட்டிஷ் கால சட்டங்கள் எவை? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய அரசாங்க சட்டம் 1935 மற்றும் இந்திய சுதந்திர சட்டம் 1947, ஒழுங்குமுறை சட்டம் 1773,
மின்டோ மார்லி சட்டம் 1909. இவை எதுவும் இல்லை. The right answer is இந்திய அரசாங்க சட்டம் 1935 மற்றும் இந்திய சுதந்திர சட்டம் 1947. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தவுடன் நீக்கப்பட்ட பிரிட்டிஷ் கால சட்டங்கள் இந்திய அரசாங்க சட்டம் 1935 மற்றும் இந்திய சுதந்திர சட்டம் 1947. 73. அரசியல் நிர்ணய சபையை வழக்கறிஞர்களின் சொர்க்கம் தட் இஸ் லாயர்ஸ் பாரடைஸ் என்று விமர்சித்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் சர் ஐவர் ஜெனிங்ஸ், கிராவின் ஆஸ்டின், வின்ஸ்டன் சர்ச்சில், கேசி வீரே. The right answer is சர் ஐவர் ஜெனிங்ஸ். அரசியல் நிர்ணய சபையை வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று விமர்சித்தவர் சர் ஐவர் ஜெனிங்ஸ். 74. அரசியல் நிர்ணய சபை என்பது காங்கிரஸ் தான் இந்தியா என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் கிரான்வில் ஆஸ்டன், ஐவர் ஜெனிங்ஸ், முகமது அலி ஜின்னா, லார்ட் விஸ்கவுண்ட். The right answer is கிரான்வில் ஆஸ்டன். அரசியல் நிர்ணய சபை என்பது காங்கிரஸ் தான் இந்தியா என்று கூறியவர் கிரான்வில் ஆஸ்டன். 75th one. அரசியல் நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் எப்போது நடைபெற்றது? ஆப்ஷன்ஸ் ஆர் நவம்பர் 26, 1949, ஜனவரி 24, 1950, ஜனவரி 26, 1950, ஆகஸ்ட் 15, 1947. The right answer is ஜனவரி 24, 1950. அரசியல் நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் ஜனவரி 24, 1950 நடைபெற்றது. Thank you for watching. Subscribe for more videos. Thank you so much.